Hello students, 10th Social Science Civics 4th lesson India's Foreign Policy இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபாரின் பாலிசின்னா என்னங்கிறத பற்றி பார்த்தோம். மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அவர் ஃபாரின் பாலிசி, பஞ்ச்ஷீல், பேசிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி, ஃபாரின் பாலிசி இன் 1950s and 60s. ஸோ இந்த 4 டாப்பிக்கை பற்றி பார்த்துருக்குறோம் இல்லையா. இன்றைக்கி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா நாம், NAM. ஸோ இந்த நாம் அப்படிங்கிறது தான் நான் அலைன்டு மூமெண்ட் அப்படிங்கிறதுடைய ஷார்ட் ஃபார்ம். 1961 இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ரைட், லெசனுக்கு போவோம். The term non-alignment was coined by V. Krishna Menon in his speech at the United Nations in 1953. ஸோ யுனைடெட் நேஷன்ஸு இந்த கான்ஃபரன்ஸில் அவருடைய ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவர் தான் 1953 இந்த நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிற வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணவர். ஸோ வி கிருஷ்ணமேனன் இவர் தான் இந்த அணிசேரா இயக்கம் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கியிருக்காரு. சரியா, இது ஃபாரின் பாலிசியினுடைய மெயின் ஃபீச்சர், இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா அது இந்த நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது அதனுடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக இருக்குது. சரியா, ஸோ நேஷ்னல் இண்டிபெண்டன்ஸ் இன் ஃபாரின் அஃபயர்ஸ் பை நாட் ஜாயினிங் எனி மிலிட்டரி அலையன்ஸு. இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தா இங்கே இராணுவ கூட்டணி அப்படிங்கிறது கிடையாது. நாட் ஜாயினிங் எனி மிலிட்டரி அலையன்ஸு, இராணுவ கூட்டணிங்கிறது கிடையாது. ஸோ இந்த இராணுவ கூட்டணியில் சேராமல் வெளிநாட்டு விவகாரம் அப்படின்னு வரும் பொழுது தேசிய சுதந்திரம் அப்படிங்கிறத நேஷ்னல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறத எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த நாம் அப்படிங்கிறது. சரியா, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாம் மூமெண்ட்டை, ஸோ இதனுடைய ஃபார்ம்டு வித் மெம்பர்ஷிப் ஆஃப் 120 கண்ட்ரீஸ் இதில் இருக்கிறாங்க. எவ்வளோ நாடுகள்? இந்த அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறதுல 120 மெம்பர்ஷிப் கண்ட்ரீஸ் இருக்காங்க. அண்ட் 17 ஸ்டேட்ஸ் அப்சர்வர்ஸ் அண்ட் 10 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இதில் இருக்கிறாங்க. 3 விஷயம், 120 மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க, 17 நாடுகளை அப்சர்வர்ஸ் பார்வையாளர்களாக வச்சுருக்கிறாங்க. 3வது விஷயம் 10 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், 10 சர்வதேச நிறுவனங்கள் அப்படிங்கிறது இந்த நாம் அப்படிங்கிறதுல ரன் ஆகிட்டுருக்கு. சரியா, அடுத்து இதை பார்க்கும்போது இது வளர்ச்சி குறைந்த நாடுகள், அண்டர் வளர்ச்சி குறைந்த நாடுகளுக்கு இடையில் ஒரு எக்கனாமிக் கோஆப்ரேஷன், பொருளாதார ஒத்துழைப்பிற்கான பேஸ்மெண்ட், அடித்தளமாக இந்த நாம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதனுடைய விக்ட்ரி அப்படிங்கிறது இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை மீன் பண்ணக்கூடியதாக இருக்குது. சரியா, இது பொலிட்டிக்கல் மூமெண்ட், அரசியல் இயக்கத்திலிருந்து ஒரு பொருளாதார இயக்கம், எக்கனாமிக் மூமெண்ட்டாக மாறி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இந்த நாம் இருந்திருக்கு. சரியா, ஸோ இதனுடைய டிரான்ஸ்ஃபார்ம்டு அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரம் எ பொலிட்டிக்கல் மூமெண்ட் டு அன் எக்கனாமிக்கல் மூமெண்ட். ஆரம்பத்தில் அரசியல் இயக்கமாக இருந்தது, பின்னாடி இது என்னவா மாறி இருக்கு? பொருளாதார இயக்கமாக மாறி இருக்கு. ஓகேவா, ரைட். இந்த அடுத்தது த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நான் அலைன்ட் மூமெண்ட். ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் யாரெல்லாம் இதில் இருக்காங்க? இந்த அணிசேரா இயக்க நிறுவனத்தினுடைய தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்துச்சுன்னா 5 நாடுகள். ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இந்தியாவுடைய ஜவஹர்லால் நேரு, இந்தியா சார்பாக ஜவஹர்லால் நேரு. அடுத்தது யுகோஸ்லேவியா. ஸோ இந்த யுகோஸ்லேவியாவில் டிட்டோ. அடுத்து ஈஜிப்து, இங்கே நாசர். இந்தோனேஷியாவில் சுஹர்னோ. கானாங்கிற பிளேஸில் குவாமே நிக்ரூமா. இந்த 5 தலைவர்களோட இந்த அணிசேரா இயக்கம் அப்படிங்கிற நிறுவனத்தை நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. சரியா, ரைட். இந்தியா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின், ரிப்பீட்டடாக வரக்கூடியது. லாஸ்ட் இயரில் எல்லா கவர்மெண்ட் கொஷின் பேப்பர்லேயும் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்தியா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, யுகோஸ்லேவியா அப்படின்னா டிட்டோ, ஈஜிப்தில் நாசர், இந்தோனேஷியாவுடைய சுகர்னோ அண்ட் கானா குவாமே நிக்ரூமா. இவங்க தான் இதனுடைய லீடர்ஸாக, ஃபாதர்ஸாக இருந்திருக்காங்க. ஓகேவா, இதுதான் நாம். அடுத்தது இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி டியூரிங் கோல்டு வார் எரா. பனிப்போர் அப்படிங்கிறது இந்த காலம். இங்கே
புதிய சவால்களும் கொள்கை மாற்றங்களும் நடத்தி காமிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான மாற்றம்? இப்போ இவங்களுடைய பாலிசியே என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம USSR அண்ட் USA இந்த 2 நாட்டில் எந்த சூப்பர் பவர் கூட வந்துட்டு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருந்த போது தான் ரெண்டுமே வேண்டான்னு சொல்லி இந்த நாம் அப்படிங்கிற இந்த மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் இந்த இடத்துல அவங்களுடைய பாலிசி சேஞ்ச் ஆகி இருக்கு. என்ன மாதிரியான மாற்றம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா, இந்தியா இன்னைக்கும் இந்த நாம் அப்படிங்கிற பாலிசியை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் 1971 இதில் ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, USSR இவங்க கூட வந்துட்டு சோவியத் யூனியன் பை இண்டோ சோவியத் ட்ரீட்டி அப்படிங்கிறத வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க 1971. இது 20 இயர் பேக்ட் அப்படின்னு சொன்னாங்க. 20 இயர் பேக்ட் 20 ஆண்டு கால ஒப்பந்தம் அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இதனுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பீஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆப்ரேஷன். பீஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆப்ரேஷன் இந்த 3 காரணங்களோட 20 இயர்ஸ் பேக்டை வந்துட்டு இண்டோ சோவியத் ட்ரீட்டி அப்படிங்கிறதுல வந்து 1971 இந்தியாவும் சோவியத் யூனியனும் சைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது ஒரு மாற்றம். ஏன்னா யார் கூடவும் சேர மாட்டோன்னு சொன்னவங்க இப்போ சோவியத் கூட சேர்ந்துருக்காங்க. சரியா? ரைட். அடுத்தது தேர்ட் இங்கே பார்க்கும்போது இந்தியா வந்துட்டு மிலிட்டரி மாடர்னைசேஷன் இராணுவ நவீனமயமாக்கல் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணாங்க, நடத்துனாங்க. 4வதா சைனா 1964 வந்து லாப்னார் அப்படிங்கிற இடத்துல ஒரு நியூக்ளியர் சைனா லாப்னார் அப்படிங்கிற பிளேஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனை வந்து நடத்தி இருக்கிறாங்க, ப்ராஜெக்டை வந்து நடத்தி இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி, பதிலடி கொடுக்குற மாதிரி இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்ததுன்னா 1974 சப்டர்னியன் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நடத்தி காமிச்சிருக்கிறாங்க. பூமிக்கடியிலான அணுசோதனை திட்டம் அப்படிங்கிறத 1974 நடத்தி காமிச்சிருக்காங்க. சரியா? 1964 சைனா லாப்னாருங்கிற இடத்துல அவங்களுடைய இந்த நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ப்ராஜெக்டை நடத்துனாங்க. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி 10 இயர்ஸ்க்கு அப்புறமா 1974 இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, சப்டர்னியன் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ப்ராஜெக்ட், நிலத்தடி அணுவெடிப்பு திட்டம் அப்படிங்கிறத வந்து நடத்தி காமிச்சிருக்கிறாங்க. சரியா? ரைட். அடுத்து பார்த்தோம்னா இங்கே from poverty, illiteracy and socio-economic condition, India had to be redeemed. இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியா வந்துட்டு வறுமையிலையும் படிப்பறிவின்மையிலையும் குழப்பமான ஒரு சமூக பொருளாதார நிலையிலிருந்தோ ரீடீம்டு தன்னை வந்து என்ன செய்யணும், மீட்டு கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருந்திருக்கு. இதனால் நம்ம வந்து இங்கே வந்துட்டு ஒரு நியூ நேஷனாக வந்துட்டு நம்ம ஃபார்ம் ஆகி இருக்கிறோம் இல்லையா. ஏன்னா காலனியலிருந்து நம்ம சுதந்திரம் வாங்கின ஒரு நாடாக மாறி இருக்கிறோம். ஸோ நியூ நேஷன் குட் நாட் அஃபோர்ட் டு மிலிட்டரி என்டாங்கிள்மெண்ட்ஸ் அண்ட் மிலிட்டரி அலையான்சஸ். எந்த இராணுவத்தோடவும் ஈடுபடாமல், இராணுவ கூட்டு வச்சுக்காமல் இங்கே வந்து நம்ம இந்த நாம் அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ இந்தியா சுதந்திர இந்தியாவாக மாறினதுக்கப்புறம் தன்னுடைய டெமோக்ரஸி அப்படிங்கிற இந்த சிஸ்டத்தை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அதே டைமில் டெமோக்ரஸி மக்களாட்சி நாடு அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தின இதே காலகட்டத்தில் அவங்க இங்கே என்ன செய்ய வேண்டி இருக்குது, எக்கனாமிக்காகவும் வந்துட்டு டெவலப்மெண்ட்டை காமிக்க வேண்டிய ஒரு கிரிட்டிக்கலான ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்திருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத வந்து இங்கே தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயமும் இந்தியா கிட்ட இருந்துச்சு. அப்போவும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இந்த நாம் அப்படிங்கிறத தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த நாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா, இராணுவ வலிமை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது பொருள் கிடையாது. இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் ஹர் டிஃபென்ஸ் சிஸ்டம் could become nuclear power. It was meant by ensure de-escalation of conflicts and tension. Conflict and tension. பதட்டம் இல்லாமல், மோதல் இல்லாமல்,
இந்த மாதிரியான சூழ்நிலையை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த நார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இங்கே பதட்டமும் டென்ஷனும் உருவாகுது அப்படின்னா அது காரணம், கான்ஃப்ளிக்ட் உருவாகுது அப்படின்னா காரணம் என்ன? இராணுவத்தினால தான். ஸோ அந்த இராணுவ வலிமையை குறைச்சி வந்து என்ன செய்ய போகிறாங்க, எந்த டென்ஷனும் இல்லாமல் இந்த நார்ம் அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுருக்குறாங்க. சரியா? ஸோ இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இங்கே எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்க முடியும்னு நம்பினாங்க இந்தியா. சரியா? ரைட். அடுத்து இந்த இடத்துல இந்தியா அதிக அளவில் வந்துட்டு அவங்களுடைய இராணுவ அமைப்பை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பலப்படுத்தவும், அவங்க வந்துட்டு ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி நியூக்ளியர் பவராக வந்துட்டு மாறவும் வந்துட்டு முடிஞ்சுது. சரியா? இந்தியா நான் அலைன்ஸ் இந்தியா could enormously strengthen her defense system and could become a nuclear power. சரியா? இந்தியா அதிக அளவில் தன்னுடைய இராணுவ அமைப்பை பலப்படுத்த முடிஞ்சுது, அதே போல் ஒரு அணுசக்தி நாடாகவும் மாற முடிஞ்சுது. சரியா? ரைட். அடுத்து நியூ சேலஞ்சஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 1990 அண்ட் 20th செஞ்சுரியில் நடந்த இந்தியாஸ் நியூ டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்க போகிறோம். சரியா? ரைட். இங்கே நியூ டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1990s அலாங் வித் த ஃபால் ஆஃப் சோவியத் யூனியன். 1990ல் வந்துட்டு சோவியத் யூனியனுடைய ஃபால் வீழ்ச்சியோட இங்கே வெஸ்டர்ன் பவர்ஸ் மேற்கத்திய நாடுகள்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரீஸ் வந்து என்ன செஞ்சாங்க, ஆதரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க டிபெண்ட் ஆதரவோட இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா நியூ குளோபல் எக்கனாமிக் ஆர்டர் உலக அளவில் புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது உருவாச்சு. இந்த புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த எல்பிஜி மாடல், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஸோ இந்த மாடல் எமர்ஜ்டு வித் த சப்போர்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் பவர்ஸ். மேற்கத்திய நாடுகள் இவங்க ஆதரவோட இந்த புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது உருவாகி இருக்கு. சரியா? இதுக்கடுத்து இந்தியா உலக பொருளாதார மன்றம் ஃபாரம். இந்தியா entered into pact with Global Economic Forum GATT and entered into bilateral, trilateral, multilateral agreements. Its nuclear experiments resulted in intermediary reactions from the Western world. இங்கே பார்க்கும்போது இந்தியா உலக பொருளாதார மன்றம் ஃபோரம் அப்படிங்கிறது பொருளாதார மன்றம். ஸோ இந்த காட் அப்படிங்கிற இவங்க கூட வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தில் சேர்ந்ததோட மட்டும் இல்லாமல் பிலேட்ரல், ட்ரைலேட்ரல், மல்டிலேட்ரல் இருதரப்பு, முத்தரப்பு, பலதரப்பு ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணாங்க. இந்தியாவுடைய அணு ஆயுத சோதனை அப்படிங்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட இருந்து அவங்களோட experiments resulted in intermediary reactions from the western world. மேற்கத்திய நாடுகளில் இருந்தோம் அவங்க அச்சுறுத்தும் எதிர் விளைவுகளை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. சரியா? ரைட். அடுத்தது இந்தியாவுடைய இந்த ஃபாரின் பாலிசி இதில் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் சேஞ்சஸை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து பார்க்கக்கூடியது. சரியா? ஸோ இந்தியாஸ் பாலிசி manifested in various ways such as என்னென்ன வழிகளில் வந்து இங்கே மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. வழிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன் சைனாவோட அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், பெட்டர் ரிலேஷன்ஷிப் வித் சைனா. தட் லுக் ஈஸ்ட் பாலிசி 1992 லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. கிழக்கு நோக்கு கொள்கை, இதுக்கு பேர் என்ன, கிழக்கு நோக்கு கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாலிசியை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தது பொக்ரான், ராஜஸ்தானில் பொக்ரான்கிற இடத்துல நடத்தப்பட்ட இரண்டாவது அணுசோதனை 1998 The second nuclear tested Pokhran 1998 in ராஜஸ்தான் நடத்தி காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நடத்துனாங்கன்னு பார்த்தோம் இல்லையா,
சைனாவுக்கு அகெயின்ஸ்டாக சைனாவுக்கு வந்துட்டு பதிலடி கொடுக்குற மாதிரி பொக்ரானில் நடத்துனாங்க இல்லையா 1974. இப்போ ரெண்டாவது முறையாக என்ன செஞ்சுருக்காங்க 1992 வந்து இதை நடத்தி காமிச்சிருக்காங்க. அடுத்தது தேர்டு, டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல். இஸ்ரேல் கிட்ட இருந்து பாதுகாப்பு தளவாடங்கள் அப்படிங்கிறத கொள்முதல் செய்யறதுக்கான உறவு, வாங்கிறதுக்கான உறவு. சரியா? அடுத்து ஃபோர்த்து, எனர்ஜி டிப்ளமசி வித் அரப் கண்ட்ரீஸ் அண்ட் ஈரான். எனர்ஜி டிப்ளமசி வித் அரப் கண்ட்ரீஸ் அண்ட் ஈரான். அரபு நாடுகள் அவங்க கூடவும் ஈரான் கூடவும் எனர்ஜி எரிசக்தி ஆற்றல் வள தூதரக உறவு அப்படிங்கிறத ஏற்படுத்திக்கிட்டாங்க. சரியா? ரைட். அடுத்தது, அமெரிக்காவோட அணு ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை அக்செப்ட் பண்ணாங்க. அக்ரீயிங் டு யூஎஸ் நியூக்ளியர் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணாங்க. அடுத்தது கடைசியாக, இந்தியாஸ் ஓட் அகெயின்ஸ்ட் ஈரான் அட் த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் ஈரானுக்கு அகெயின்ஸ்ட் எதிராக இந்தியாவுடைய வாக்களிப்பு அதை வந்து ஓட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த வெளியுறவு கொள்கையின் மூலமாக அவங்க கொண்டுட்டு வந்த சில மாற்றங்கள். ஓகேவா? ரைட். அடுத்தது, இந்தியா இன் த ரீசர்ஜன்ட் 21st century. ரீசர்ஜன்ட் 21st century 21வது நூற்றாண்டில் மீண்டெழும் இந்தியா அப்படிங்கிறது என்னென்ன காரணங்களோட இந்தியா வந்துட்டு இந்த வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. சரியா? ரைட். இங்கே பார்க்கும்போது இந்தியா இந்த ஃபாரின் பாலிசியில் அதனுடைய ஃபஸ்ட்டு சர்வீஸ் அப்படின்னு பார்த்துச்சுன்னா இந்தியாவுடைய டொமஸ்டிக் சேஞ்சஸ், இன்டர்னல் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இன்டர்னல் சேஞ்சஸ், இந்தியாவின் உள்நாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, உலகின் தீவிரமான பொருளாதார நடவடிக்கைகள். ஸோ இந்த இன்டென்சிஃபைடு எக்கனாமிக் என்கேஜ்மெண்ட் வித் த வேர்ல்ட் விச் இஸ் டிசைன்ட் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் an increased inflow of capital, technology, ideas and innovations for our development and our re-emergence as one of the world's leading economies. இங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க, உலகின் தீவிர பொருளாதார நடவடிக்கைகளுக்காக இந்தியா தன்னுடைய கொள்கைகளை சரி செஞ்சுருக்காங்க. இது எந்த மாதிரியாக சரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கேபிட்டல் மூலதனம் உள் முதலீட்டை அதிகரிக்குது, மூலதனங்களுக்கான உள் முதலீட்டை அதிகரிச்சிருக்கு. தொழில்நுட்ப யோசனை டெக்னாலஜிக்கல் ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வளர்ச்சிக்கான கருத்துக்கள் ஸோ இன்னோவேஷன் ஃபார் அவர் டெவலப்மெண்ட். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, நியூ இன்னோவேஷன்ஸ் புதிய கண்டுபிடிப்புகள். இது எல்லாமே உலகின் முன்னணி பொருளாதாரங்களில் ஒன்றா திரும்பவும் ரீபர்த் மறுவெழுச்சி அடைஞ்சிருக்கு. சரியா? ஸோ இதை வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்தியா G20, IBSA, பிரிக்ஸ் இது மாதிரியான புதிய உலக குழுக்களில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இணைஞ்சதன் மூலமாக உலக அளவில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர்ஸில் வந்துட்டு ஒரு பிக் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? இங்கே G20, இந்த G20 அப்படிங்கிறது குரூப் ஆஃப் 20, G20ங்கிறது குரூப் ஆஃப் 20. அடுத்தது IBSA, இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் அடுத்தது பிரிக்ஸ். இந்த பிரிக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா 2 மார்க்லேயும் 1 மார்க்லேயும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பிரிக்ஸ். பி அப்படிங்கிறது டெஃபினேஷன் பிரேசில், ஆர் ரஷ்யா, ஐ இந்தியா, சி சைனா, எஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, which gives more scope for India to play a larger role in global affairs. இணைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான உலக அளவில் விவகாரங்களில் பெரிய பங்கை வகிக்கிறதுக்கு இந்தியாவுக்கு அதிக வாய்ப்பை வந்துட்டு இந்த நாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. சரியா? ரைட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா, பேசிக் கான்செப்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.